Hello SM family மக்களே, வெல்கம் டு SM சினிமா. வெல்கம் டு சத்யம் சினிமாஸ். என்ஜாய் யுவர் ஸ்நாக்ஸ். என்னதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய படங்கள்லாம் இருந்தாலுமே நம்ம ஏன் அதர் லாங்குவேஜஸ் படத்தையே பார்த்துட்டு இருக்கோம்? நான் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி பயங்கரமான படம்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளோட கன்னடா அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. இந்த வகையில் கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்த காசுக்கு வர்த்தான படம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மக்களை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்மளோட காந்தாரா மூவி ரிஷப் ஷெட்டியோட ரிட்டன் டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்கில் வந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் அப்படின்னு தான் சொல்லணும். அடப்போமா, அதுவே ஒரு சாமி படம். சாமி படத்தை என்ன இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறீங்களா? சாமி மட்டுமே கிடையாது, சமத்துவம், தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூட இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். காந்தாரா அப்படின்ற ஒரு மூவி ஸ்மால் பட்ஜெட்டில் ஆல்ரெடி ஒரு மூவி எடுத்திருந்தாங்க. அந்த மூவி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. உடனே இன்னொரு மூவி எடுத்துட்டிங்களா, என்னது பாக்ஸ் ஆஃபீஸோட கலெக்ஷனுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் யோசிச்சிருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. நினச்சவங்க எல்லாத்துக்குமே பெரிய ஒரு விஷுவல் விருந்தாக இருந்துச்சு இந்த ஒரு மூவி அப்படின்னு தான் சொல்லணும். என்னம்மா இவ்வளோ பேசுகிற, அந்தளவுக்கு இந்த படம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்ல உங்களுக்கே புரியும் அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். இல்லை படத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காந்தாரா மூவியோட கிளைமேக்ஸில் ரிஷப் ஷெட்டி கடவுளோட ரூபமாக வந்து மக்களை காப்பாற்றிட்டு மறைஞ்சிட்டாரு. அப்படிதான் அந்த படத்தை முடிச்சிருந்தாங்க. ஈஸ்வர கடவுள் இங்கே வந்தாரா? ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அவர் ஏன் மறைஞ்சு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் கேட்குற மாதிரியும், அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய புராண கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மூலஸ்தானம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது இங்கதான், அது ஒரு பெரிய புராண கதை. அந்த பெரிய புராண கதை என்ன அப்படின்றத நீங்கள் தியேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. புராண கதை அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், அதில் கற்பனைகளை கலந்து விளையாடிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த கற்பனைகளை படத்தில் லாஜிக்காக பார்க்காம பார்க்குறவங்களாம் ரசிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லாஜிக்கை இந்த இடத்துல நம்மளோட கண்ணு தேடாதுங்க, படத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு கற்பனை அள்ளி கொட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்படியே ஆக்டிங் பக்கம் போவோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ரிஷப் ஷெட்டி, இவர் ஆக்டராகவும் சரி டைரக்டராகவும் சரி மிரட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நடிப்பில் வேற லெவலுங்க. அதுவும் ஒரு சாமி சீன் இருக்கே, அதில் இவர் சாமி வந்த மாதிரி நடிச்சாரா இல்லை உண்மையாலுமே சாமி வந்துச்சான்னு தெரியல, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாரு. பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் கூஸ் பம்ப்ஸ் தான், அந்த அளவுக்கு வர்த்துனே சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏத்திஸ்ட் கூட இந்த சீனை பார்க்குறப்ப கூஸ் பம்ப்ஸ் வந்துருங்க, அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருந்தாரு. அப்போ இந்த படத்தை பார்த்தா கடவுள் நம்பிக்கை வந்துருமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி சொல்ல வரலங்க. ஒரு கடவுள் நம்பிக்கையை நம்ம ஒரு ரியல் லைஃப்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நடிப்புல கலையில வெளிப்படுத்திருக்காங்க. இது மூலியமா ஒன்று மட்டும் தெரியுதுங்க, ஒரு கலையிலையும் ஒரு நடிப்பு மூலியமாவும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் காமிச்சிடலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த படம் நம்மளோட கற்பனையை லாஜிக்கா இல்லாமல் ரசிச்சு பார்க்குற மாதிரி அந்த ஒரு மூவி இருந்துச்சுங்க. அடுத்து நம்மளோட ஜெயராம் அண்ட் ருக்மணி, இவங்களோட ஆக்டிங்குமே பக்காவாக இருந்துச்சு. நம்மளோட ருக்மணி அவங்க வரும்போதே தியேட்டரில் சவுண்டை பார்க்கணுமே அப்படி இருந்துச்சு. அந்தளவுக்கு அழகாகவும் இருந்தாங்க, நடிப்புமே அழகாக இருந்துச்சுங்க. குறை சொல்கிறதுக்கெலாம் இடமே இல்லை. அடுத்து இந்த ஒரு படமானது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ, நம்மளோட ரியல் வேர்ல்டுலேருந்து இந்த ஒரு கற்பனை வேர்ல்டுக்குள்ளேயே மூழ்கி படத்துக்குள்ளேயே நம்ம போயிடுறோம். அப்படி தான் இந்த ஒரு படம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், இந்த படத்தோட பட்ஜெட் 125 கோடின்னு தானே சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மேலே எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்பவே முடியல, அந்தளவுக்கு பிரம்மாண்டமான மேக்கிங் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அது இந்த படத்தில் நிறைய சீன்ஸில் அனிமல்ஸை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு உண்மையாலுமே ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. அது பார்க்கறதுக்கு ஒரு ஃபேக்காகவே தெரில. அது ஒரு புலி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லலாம் மிரட்டிட்டிங்க போங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரை, தேவாங்கு, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸை வந்துட்டு இந்த ஒரு படத்தில் காமிச்சிருந்தாங்க, ரொம்பவுமே நேச்சுரலாக. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, அந்த ஃபைட்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு படத்தோட ஃபைட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி இருந்துச்சு. என்ன புராண கதை? ஸ்டார்டிங் அந்த புராண கதைக்குள்ளே போகி அப்படியே நம்ம இந்த கற்பனை உலகத்துக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் அங்கே லேக் பாட் இருந்துச்சு. காமெடின்ற பேரில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த படம் என்ன, நீங்கள் எது காமெடி படம் வச்சுருக்கீங்க, செட்டே ஆகலையடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. ஆனால் அப்படி மட்டுமே லேக்காக போச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. போக போக இந்த லேக் பாட்டெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க கிளைமேக்ஸ், அப்படி தான் சொல்லணும். லாஸ்ட் கிளைமேக்ஸு அந்த 1/2 மணி நேரம் சீனுக்காக வெயிட்டான சீனை பார்த்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஒரு படமானது ஒரு விஷுவல் விருந்து தான் எல்லாத்துக்கும். இந்த படத்தில் சவுண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
இருந்தாலும் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரொம்பவுமே ஹையாக இருந்ததுனால அதை கொஞ்சமாக குறையா சொல்லலாம். பட் இந்த படத்துக்கு அவ்வளோ சவுண்டு இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மூவி இது. கஷ்டப்பட்டதுக்கு போட்ட பட்ஜெட்க்கு செம்ம வர்த்தான மூவி. இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தமிழ் மூவியை விட அதர் லாங்குவேஜஸ் மூவி வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் இந்த ஒரு மூவி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு படத்தை பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்குறப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான படம், கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே இந்த ஒரு படம் ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அந்த கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய விருந்து தாங்க. கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். நேச்சுரலாக ஒரு காட்டுக்குள்ளே இந்த படத்தை முழுக்க எடுத்ததுனால ஒரு காட்டுக்குள்ளே போய் நம்ம வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி படத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். ஓவராலாக இந்த படம் பார்க்குறப்போ ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னதான் லேகாக இருந்தாலும் போக போக மிரட்டிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வர்த்தான மூவி, பார்க்கலாம். அந்த கடைசி ½ an hourக்காகவே, அந்த ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே மக்களே, இந்த ஒரு படத்துலேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ இது போன்ற வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.